செக்ஷுவல் ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா? டே யஷ்வந்த், உனக்கும் சேர்த்து தான் லஞ்ச் பண்ணுறேன். எப்படியும் வெளில போய் சிக்கன் தானே சாப்பிட போகிற. நம்ம வீட்லேயும் சிக்கன் தான், ஓகேவா? பெப்பர் சிக்கன் ரெடி. டே யஷ், சூடாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு. டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் வேணும், மாற்றி தரியா? கொடு, நானே மாற்றிக்கிறேன். யஷ், பிளேட்ஸ் எங்கடா வச்சிருக்க? ம், யஷ், பாத்திரம் மாற்றிட்டேன், சூடாகிறதுக்குள்ளே சாப்பிட்றேன்னு. ம், யஷ், டோர் லாக் ஆயிருக்கு. உட்காருங்க. இல்லை, புரியல. உட்காருங்க ஆண்டி. அ, ம் எனக்கு ஹைப்பர் ஆக்டிவ் செக்ஷுவல் டிசார்டர்னு ஒரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு யஷ், கதவை துறையேன். உட்காருங்க சொல்லிட்டு இருக்கேன்ல. உட்காருங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபீலிங்கே வராது. ஆண்டி, உங்களுக்கு கேம்பேஜ் கட் பண்ண தெரியுமா? ம், தெரியும். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே ஆண்டி இதை கொஞ்சம் நறுக்கி தரீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே ஆண்டி அப்படி இல்லை ஆண்டி, குட்டி குட்டியா. ம், ம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதுமே இந்த பான் மூவிஸ் பார்ப்பாங்க. ஏதோ அவங்களுக்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் எனக்கு எனக்கு எதுவுமே தோணாது, ஒன்றுமே தோணாது. ஃபுல் வீடியோ பார்த்தாலும். அப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன். அப்போ அவன் ஒரு ஐடியா கொடுத்தான். இந்த இருக்கு பாரு புக்கு, இதை படி, மனசுலேருந்து உடம்பு வரைக்கும் எல்லாம் பொங்கும். எனக்கு ஒரு ஃபீலும் வரல. நான் சொல்கிற மாதிரி மூடு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாரு, போதும். முருங்கா சாப்பிட்டு போகிறான் மச்சான். டேய், பாக்யராஜ் படம்லாம் பார்த்துல நீ? ஓஹோ, முருங்கைக்காய் இத்தனை விவகாரம் இருக்கும். சரி 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 சரி. ஒரு டசன் முருங்கா சாப்பிட்ருக்கோம், ஆனால் ஒரு ஃபீலும் வரல. அப்புறம் நானே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். 6 மாதம் எத்தனையோ கவுன்சிலிங், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சரி இதான் விதியேன்னு விட்டுட்டேன். ஆனால் மற்றவங்க பேசுறது, இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் என்னை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேரண்ட் என்னடா பிளானு? ட்ரிப்பு போகலாம். கோவா. கோவாவா? தூ, பட்டாயா போகலாம். சூப்பர்ரா. பட்டாயால் அப்படி ஒரு பீச் இருக்காங்க. இல்லைடா, நான் வரல. வந்து மட்டும் என்ன பண்ண போற? சொல்லுடி. லெட்ஸ் பிரேக் அப். என்னாச்சு? ரீசன் நான் சொல்லிடுவேன், ஆனால் உன்னால தான் தாங்க முடியாது. இனிமே கால் பண்ணாத. பாய். அந்த மொமெண்ட் முடிவு பண்ண, இந்த ஃபீலிங் நான் அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஹலோ ஹலோ யஷ்வந்த், ஐ நோ ஹவு டு ஹெல்ப் யூ. லக்கிலி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்தது.
அந்த ஆள் யாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இல்லீகலாக அவங்ககிட்டேருந்து நிறையா பில்ஸ் வர ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீலிங்கை நான் உணர ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம். பத்தலை, புதுசாக அடுத்தடுத்த லெவலில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இது எல்லாமே அந்த பில்லோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான். எனக்கு அந்த ஃபீல் வேணுங்கிறதுக்காக ரெகுலராக அந்த பில்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எல்லா நேரமும் தனிமையாகவே இருக்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபீலோட அடுத்த லெவலுக்கு போக ஆசைப்பட்டேன். அப்போ தான் நீங்கள் வந்தீங்களா? எனக்குள்ள அப்படியே என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. புரியுதா? இப்போ என் கையில் எதுவுமே இல்லை. இப்போ நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? தெரியல. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் இந்த லஸ்ட்டுக்கு அடிமை ஆயிட்டேன். என்னால் இந்த ஃபீலிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் என்ன பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல? பெப்பர் சிக்கன் ரெடி. இந்தா, சூடாரத்துக்குள்ள சாப்பிட்ரு. திஸ் இஸ் a unique drug, யஷ்வந்த். நிஜ உலகத்துல இருந்து நீ போக விரும்புற உனக்கு தேவையான உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகும். அங்க you can get visual hallucination. You can make your own lust stories. It's just a virtual world, யஷ்வந்த். once இந்த பில்ஸோட எஃபெக்ட் இருந்ததும் சாதாரண உலகத்துக்கு நீ திரும்பிடுவ. ஒரு சின்ன அட்வைஸ் யஷ், இந்த பில்ஸ் எடுத்துக்கிறப்போ ஒரு ட்ராக்கர் செட் பண்ணு. மார்க்ரெட் if the desire doesn't get fulfilled, and green if. Good luck. அஸ்வந்த், உங்களோட வைல்ட் கார்டு ரவுண்டில் வைல்ட் கார்டு எப்படி இருந்ததுன்னு ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்டுருவோம். எனக்கு ஹியூமர் பார்ட்டோட அதோட த்ரில்லர் சைடாக நல்லா ஒர்க் ஆச்சு. அவங்க உட்கார வச்சு கத்தி முனையில் பேசும்போது அது எப்படி முடிய போகுது, ஏதாவது ஒரு மர்டரில் முடிஞ்சிருமோன்ற அளவுக்குலாம் அந்த டென்ஷன் இருந்துச்சு அங்கே. அப்புறம் ஹாலுசினேஷன் முடிக்கும் போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாகவே இவ்வளோ நேரம் பார்த்தது கனவா அப்படின்ற மாதிரி முடிகிறது வந்து சின்ன ஒரு ஏமாற்றம் இருக்குங்களா, அது மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்ன ஐடியாவில் அந்த புக்கு ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டிருந்ததுன்னு தெரில. அது சும்மா குறியீடாக ஏதாவது சொல்ல வரீங்களா, இல்லைன்னா அது ஏதோ ஒரு புக் கிடச்சிது மறைக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருந்தீங்களா தெரியாது. சிச்சுவேஷனாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார். பிரபு சாலமன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த வே ஆஃப் டெல்லிங், அந்த லைட் மூட்லேருந்து சவுண்ட்ஸ்லேருந்து எஸ்பெஷலி அந்த அந்த நரேஷன் இருக்குல்ல, அவங்கள ஆப்போசிட்டில் உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணுற விதம், அது எல்லாமே வந்து இவந்தோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூடு வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த ஜானர் லஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த லஸ்ட்டு ப்ளஸ் ஒரு த்ரில் இருந்துச்சு கடைசி வரைக்குமே. அந்த மூடு அது க்ரியேட் பண்ணுச்சு. அந்த ஒரு அதுக்குள்ளே அந்த உலகம், எஸ்பெஷலி அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல, அதை அழகாக கொண்டு வந்திருந்தாப்புல வெளியில். அவருடைய அந்த அந்த பெயின் இருக்குல்ல உள்ளுக்குள்ளே, தன்னால் இயலாத ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருந்தாப்புல நடிப்பு மூலயமா. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல அவர். ஐ கெஸ் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்ல அந்த ஆர்டிஸ்ட். இங்கே தான் உட்காந்துருக்காரு. வாங்க. வெரி நைஸ், தேங்க்யூ. நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த கேரக்டராகவே தெரிஞ்சிச்சு பார்க்குறப்ப. ஓவரால் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு டோட்டல் அந்த 8 minutes வந்து என்னை வந்து ஹோல்டு பண்ணிங்க நீங்கள். அடுத்ததா வெற்றிமாறன் சார். ஒரு கோல் இருக்குது. ப்ரொட்டாகனிஸ்ட் நீட்ஸ் டு அச்சீவ் அ கோல். அவனுக்கு ஹர்டில் இருக்குது. அந்த ஹர்டில் மீறி எப்படி அந்த கோல் அச்சீவ் பண்ணான்றது தான் ஸ்டோரி. ஸோ யூ ஸ்டார்ட் வித் பாயிண்ட் 1. ப்ரொமைஸ் செட் பண்ணிட்டோம், இவனுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது, ஹீ இஸ் அன் ஏசெக்ஷுவல் பர்சன்.
பட் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த செக்ஷுவல் டிசையர். இது அவனோட ப்ராப்ளம். ஸோ செக்ஷுவல் டிசையர் ஒன்று, கம்பேனியன்ஷிப் இன்னொன்று. ஏன்னா ஒரு ஹியூமன் டச் எங்கே இருந்திருக்குன்னா அவனுக்கு ஹி வாண்ட்ஸ் த கம்பேனியன்ஷிப் அப்படின்னு இருந்திருந்தால் வந்திருக்கலாம். ஸோ இப்போ இது செட் பண்ணியாச்சு, நம்ம இங்கே இது செட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து ஹிஸ் ஹர்டில்ஸ். அவனுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுறான், எதுவுமே வரல. கடைசியாக ஹீ கெட்ஸ் அ மேஜிக் பில் தட் ஹெல்ப்ஸ் ஹிம். இப்போது இந்த மேஜிக் பில் வந்து இஸ் நாட் ஆக்சுவலி ஹெல்பிங் ஹிம், இட் இஸ் டிsillusioning him, லைக் இட் இஸ் illusioning, இட் புட்டிங் him in an illusion. அப்போது எனக்கு அதையாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த எண்டில் அவன் ஒட்டுறான்ல. இப்போ நிறைய பேர் இது மாதிரி அவன் டீல் பண்ணியிருக்கான், அவனுக்குள்ளேயே அவன் அதை க்ரியேட் பண்ணியிருக்கான்னு. இஃப் தட் இஸ் த ஸ்டோரி தென் எனக்கு இது ஒர்க் ஆகிருந்திருக்கும். இப்போ அவன் ஒன்று முதல்ல தீபிகான்னு ஒன்று ஒட்டினான், இது மாதிரி 100 ஒட்டியிருக்கான், இன்றைக்கி நான் ஒன்று ஒட்ட போகிறேன், திஸ் இஸ் கோயிங் டு பி மை 100th or 200th or 500th or 1000th. இப்போ இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆண்டி வராங்க, ஓ இப்போ இவன் இதை பண்ண போகிறான் போல் இருக்குன்னா ஹீ இஸ் கிரியேட்டிங் இஸ் ஓன் ஸ்டோரின்னு அந்த மாதிரி இருந்தால் கூட எனக்கு கதையாக வேறு மாதிரி வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டிங்காக வந்து திஸ் டைம் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆஸ் யூஷுவல் யூ ஹவ் மேட் இட் வெல் அண்ட் எவ்ரிபடி பெர்ஃபார்ம், 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, அஃப்கோர்ஸ் யுவர் டீம், அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டன் வெல். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ சார். இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்ன. லிசன், போன கிளாஸ் அனாட்டமி கிளாஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே தான் இன்னைக்கு. ஆனால் என்னென்னா ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வரைய போகிறீங்க. அப்படி நினச்சிங்கன்னா உன்னால் வரைய முடியாது, புரியுதா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிறது ஃபைன் ஆர்ட். இதில் அனாட்டமி கிளாஸை பொறுத்த வரைக்கும் உடலும் வரைகிறது மட்டுமே நம்ம எண்ணங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டர் என்ன மனநிலையில் இருப்பாரோ அதே மனநிலையில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால். ஓகே, நிர்வாண நிலையை அதை பார்க்கக்கூடாது, ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வரைய முடியும், புரியுதா? மாடல் ரெடியாக இருக்கீங்களாம்மா? ரெடி. அமரந்தா, மாடல் பொசிஷன் பாரு. எஸ் சார். வாங்க, ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடலாமா? காலை கொஞ்சம், கை எப்படி, ரைட் ஷோல்டர் கொஞ்சம் மேலே, அப்படியே கொஞ்சம் 1/3, கொஞ்சம் டவுன். ஓகே. நீங்கள் அழகாக இருக்கீங்க. சங்கர்,
பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு பாரு. ஆமாக்கா, அப்பா வேற ஊர்ல இல்லைல்ல, நான் தான் போய் கடையை திறக்கணும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து. லட்சுமி, என்னையா? ஏய் லட்சுமி, எது கத்துற? தண்டவாளத்துல ராதா செத்து கிடக்குறாடி. யாரோ அடிச்சு தாண்டி கொண்டு போட்டிருக்கணும். உடம்புல ஒட்டு துணி இல்லாம மல்லாக்க கிடக்குறா. என்னையா சொல்ற? அவங்க அக்கா வேற ஊர்ல இல்லையே. அவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது ஃபோன் பண்ணு. கிளம்பு கிளம்பு. சரி. கிளம்புமா. பார்க்கவே பாவமா உனக்கு வேற இருக்கு. தனியா சொல்லணுமா? பார்த்தா கெடுத்து கொண்ட மாதிரி தான் தெரியுது. டேய் சூப்பர்டா. அட, நானா அது? எனக்கு சுருட்ட முடி நல்லா இருக்கே. ஜெயலக்ஷ்மி உடல் அப்படின்ற ஒரு அழகான ஷார்ட் மூவி, ரொம்ப ஹெவியாக இருந்தது முடித்த உடனே. ஸோ முதல்ல நம்ம கெஸ்ட் கிட்ட கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ சார் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக சொல்லணுன்னா மியூசிக்காகவும் சரி, காஸ்டிங்காகவும் சரி, அப்புறம் லஸ்ட்டுன்ற தீம்னாலும் அதை தாண்டி குற்ற உணர்வு, அது எப்படி அவனை அந்த புழுவை யூஸ் பண்ண விதமும் சரி, அது எந்த ஏஜில் அவன் மனசில் பதிஞ்சுதோ அது எப்படி வெளியே பிரதிபலிக்குதுன்ற விஷயம், நிறைய விஷயங்கள் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. மெயினாக எனக்கு அந்த
காலேஜில் நடுவில் உட்காந்துருக்க பொண்ணு, அந்த காஸ்டிங்கும் சரி, அந்த பொண்ணு ஓடி வந்து ஆர்வமாக அவளே பார்க்க நினைக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸ் சரி, நிறைய விஷயங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலராக லாஸ்ட்டில் அந்த பொண்ணோட உடம்பு மேலே ஏறும் போது முடித்த விதம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட அடாப்டேஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். அடுத்ததா பிரபு சாலமன் சார். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் வெல் மேட். அவ்வளோதான். டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இச்சையோடு பார்த்த உடல், அப்புறம் வந்து ஒரு ஓவிய கல்லூரியில் அவனுடைய பார்வை இருந்தாலும் அவன் செய்த அந்த அந்த குற்ற உணர்வு, அவன் செய்த குற்றம் அவனை வந்து அந்த அந்த அதுக்கப்புறம் மீண்டும் அந்த மனப்போராட்டம், ஓவரால் அது வே ஆஃப் டெல்லிங், மியூசிக்கு ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, ரொம்ப உண்மையாக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி. வெற்றிமாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து ஒரு ரைட்டரோட இதுலேருந்து எடுத்ததால் இந்த டெப்த் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் செட்டப் அ பியூட்டிஃபுல் ப்ரொமைஸ். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. அவன் ஃப்ளாஷ்பேக் போகும்போதும் நல்லா இருந்தது, அவன் படத்தை வரைஞ்சி முடிக்கும் போதும் நல்லா இருந்தது. அந்த எண்டு இருக்குல்ல, அதுதான் வந்து இப்போ இது எங்கே போகுது, நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு சொல்லலை. இது ரைட்டர் எழுதுனதை சொல்கிறேன் சார். எஸ்கே பைரணி சார், ஆக்சுவலாக நூற்றுக்கணக்கான உடல்கள் அவன் மேல் மிதந்து போனதை அப்படின்ட்டு வந்து ரைட்டர் முடிச்சிருப்பார். உடலுங்கிறது செஞ்சு போகிறது தான் அப்படிங்கிறது மனசில் ரொம்ப இதாகிருச்சு. அது மேலே அவன் வச்சிருந்த எப்படியாவது அவளை பார்த்துடணும் அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம், அவன் அந்த உடல் இறந்து போய் அந்த பூராம் போகிறப்ப பார்த்துருப்பான். ஸோ அது ரொம்பவே அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். நூற்றுக்கணக்கான உடல்கள் அவன் மீது ஊர்ந்து மிதந்து சென்றது அப்படின்னா, அவன் வந்து பார்க்குற பெண்ணையெல்லாம் வந்து காமத்தோடவே பார்த்துட்டு இருக்கான். அது ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கான். இட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு ப்ரிமிட்டிவ் கில்ட் தான். பார்க்குற பெண்ணையெல்லாம் அப்படி பார்த்ததால் அந்த கில்ட் அவனை விரட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பெண்ணை பார்க்கும்போது அவன் அதுக்குள்ளே போகிறான் அப்படின்னு அந்த அந்த ஃபஸ்ட்டு அவன் இப்படி பார்த்த அல்லது அவன் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவளுக்கு நடந்தது, அது வந்து அவனுக்குள்ளே ரிகலெக்ட் பண்ணுறான். அது தொடர்ந்து அவன் போராடிக்கிட்டே இருக்கான் அதை ஜெயிக்கிறதுக்குன்றது இருக்கு இல்லையா. அப்படி எனக்கு கன்வே ஆயிருந்தா then I would have understood the story differently. I would really like to say that this is a good film, but ஆனால் எங்கேயோ ஒரு சின்னதாக வந்து எனக்கு குறை இருக்குது. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன். குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். ஆயிரத்தி 1988 ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாராம். அந்த சயின்டிஸ்டுக்கு கூடு விட்டு கூடு பாயிர மருந்து கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால பல முயற்சிகள் செஞ்ச அவரு துக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு, படாத பாடுபட்டு பல தோல்விகளை சந்திச்சாலும் ஒரு வழியா கூடு விட்டு கூடு பாயிர மருந்து கண்டுபிடிச்சாரு. என்னதான் இவரு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் பொண்ணுங்களை பார்த்தாலே காமத்துல வழுக்கி விழுந்துடுவாரு. வருஷமா கோமால இருக்காரு இந்த பேஷண்ட். 4 வருஷமா நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இனிமே நீ தான் பாத்துக்கணும். ஒழுங்கா பாத்துக்கோ, சரியா? ஏதாவது வேணும்னா சரளா சிஸ்டர் கிட்ட கேட்டுக்கோ. இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? இந்த பேஷண்ட்டை நீ தான் பாத்துக்கணும். புடி. Daddy, all right? She got.
இது எந்த ஏரியா இது உடம்பு லைட்ஸ் புதுசாச்சு இங்க ஒரு லேப் இருந்தது என்ன சொல்லு இது எந்த ஏரியா 2018 18 எந்த ஏரியா டி நகர் லூசாரி காலங்கத்தில் வந்து கடுத்து 2018 என்னாச்சு தெரியலையே ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டுது 1988 2018 ஹாய் ராகேஷ். ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே யாருக்கிட்டையும் இல்லாத நான் கண்டுபிடிச்ச பொக்கிஷம் இருக்கு. இதை வச்சு 2018 இளமையா மாறப் போறேன். ஒரு கல்லுல 2 மாங்காய். லூசு கூமுட்ட யார் நீ? எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பையனை நீ லவ் பண்றல்ல, இப்போ என்ன அதுக்கு? நான் வேணா அவங்ககிட்ட பேசி ப்ரொபோஸ் பண்ண வைக்கவா? நீங்க யாரு? உங்களால எப்படி முடியும்? என்னால முடியும். நான் யாருன்னு முக்கியமா இல்ல அந்த பையன் வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணுமா? அந்த பையன் மட்டும் என்ன ப்ரொபோஸ் பண்ணா போதுங்க. அப்ப அவன் நாளைக்கு 12 மணிக்கு வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான். ஓ ரியலி? Thank you so much uncle. Them and said she told me so. Everybody asked me how I know. I smiled at them and said she told me so. Everybody asked me how I know. I smiled at them and said she told me so. Everybody asked me how I know. I smiled at them and said she told me so. I know. Everybody asked me how I know. I smiled at them and said she told me so. ஐயோ படுபாவி நாசம் பண்ணி வச்சிருக்கான். டாக்டர் வலிக்குது டாக்டர். குதிரை மாதிரி ஆனும்ல, அப்போ வலியை தாங்கி தாகணும். நீ சொல்லுப்பா டாக்டர். என்னால சும்மா ஒண்ணுமே பண்ண முடியல டாக்டர். நீயா? நீ மாசம் வந்தா மட்டும்
நீ எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் மந்திரமே போட்டாலும் இந்த மேட்டர்ல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அங்கிள் 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 20 வயசுலேயே பீஸ் போன பல்பானனா சோகத்தில் சாகலான்னு போனேன். கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு இப்படி ஆக்கிட்டீங்களே அங்கிள். அங்கிள் வயசானாலும் தரமா இருக்கீங்க அங்கிள். இதுக்கு எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சும்பலக்கடி பம்பா நினைச்ச வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. ஆனா அமைஞ்ச வாழ்க்கைய நினைச்சது போல் அமைச்சுக்கணும்னா எங்க சொல்லுங்க சும்பலக்கடி பம்பா. சூப்பர். ஸோ முதல்ல நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு படமும். முன்ன ஒரு சாமியார் ஆடியோ கொஞ்சம் ஃபேமஸாக போச்சுல்ல, அந்த சாமியார் உருவான கதை அப்படின்னே வச்சிடலாம் போல டைட்டில். அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்தால் அது இப்படி தான் இருந்திருக்குன்ற மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இந்த லாஜிக்கல் கேள்விலாம் வரவே இல்லை. எப்போது வந்து சுற்றியை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரோ அதிலே வந்து கேட்கணுன்னா எல்லாத்தையும் கேட்கலாம். ஒரு ஜாலியான படமாக இருந்துச்சு. 7வது பாய் ஃப்ரெண்டுன்னு அங்கே வர்றதும் சரி, லாஸ்ட்டாக அந்த மொபைலில் ஃப்ரீஸ் ஆகிற ஃப்ரேம் வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டு அதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபுல்லாகவே இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணேன். கங்க்ராட்ஸ் ஃபார் த கமெண்ட். அண்ட் முதல்ல வெற்றிமாறன் சார் நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்ன மாதிரி இதில் லாஜிக்கெல்லாம் எதுவுமே லாஜிக் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உண்மைக்கு பக்கத்தில் அப்படின்னு எந்த விதத்துலையுமே இல்லாமல் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. சிரிப்பு வருது. ஆனால் நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய ஆழமான கருத்து வந்து அதுதான், நமக்கு எது இருந்தாலும் அது நல்லது, அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்றது தான். ஃபன்னாக இருந்தது. குட். தேங்க்யூ சார். பிரபு சாலமன் சார் உங்கள் கமெண்ட்ஸ். ஒன்ஸ் அகேன் நீங்கள் எப்போ அது வந்து வாட்ச் திஸ் வித்தவுட் லாஜிக்னு முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்களோ அது ஒரு ஃபன்னாக பார்க்குறேன், அவ்வளோதான். எஸ்பெஷலி அந்த சாமியாரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு, அந்த வாய்ஸு, அந்த விஷயங்கள் ஏற்கனவே இப்போ ரொம்ப ஃபேமஸாக ட்ராவல் ஆனதுனால கனெக்ட் ஆக முடிஞ்சு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருந்துச்சு எனக்கு. அது ஏன் கோமாக்குள்ளே கொண்டு போகணும், என்ன ரீசன் என்ன அது? சார் ஒரு 30 வருஷம் ட்ராவல் பண்ணோம் அவர், இப்போ உள்ள ட்ரெண்டில் வரணுன்றதுக்காக. சரி, ஏன் இப்போ 2018 அவருக்கு அந்த மருந்தை போட்டு எதையா போட்டு பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வயசான சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாறணும்னு ட்ரை பண்ணாருன்னு கூட பண்ணியிருந்திருக்கலாம். கண்டிப்பாக சார். பட் நான் யோசிச்சது இப்படி யோசித்தேன், ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்ச ஒரு வீக்னஸில் கீழே விழுந்துடுறாரு. திருப்பி அவருக்கு லைஃப் கிடைக்கும் போது அதை ட்ராவல் பண்ணாமல் அவர் திரும்பவும் அதே விஷயத்தை போய் ஃபோக்கஸ் பண்ணி போய் லாஸ் பண்ணுறாருன்ற மாதிரி. ஓகே ஓகே, ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு. எஸ், த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். வைல்ட் கார்டோட முடிவில் இருக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அண்ட் 3 ஷார்ட் மூவிஸுமே ரொம்ப சூப்பராக ரசித்து வாட்ச் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க. அவங்ககிட்ட முதல்ல கேட்போம். சார், ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தது? இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தீம் ஒன்று தானுமே கூட 3 ஜானர் மாதிரி இருந்துச்சு. அந்த கும்பலக்கடி பம்பாலாம் உண்மையிலே ரொம்ப விழுந்து சிரித்தேன். அண்டு இவரோட ஷார்ட் ஃபிலிமும் சரி. நான் ஆடைன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். ஏன்னா சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது அதில் இருக்க ரிஸ்க்கு தெரியும். அது பார்த்து பண்ண இருந்திருக்கும். அதில் அந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்க. போல்டாக இருந்துச்சு. அதில் அந்த விஷயத்தில் அப்ரிஷியேட் பண்ணலாம். அவரோடதும் அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் வந்து கண்டினியூஸாக படம் முடிகிற வரைக்குமே பக்குன்னு தான் இருந்துச்சு. யாரையாவது கொண்டுருவாங்களோன்ற மாதிரி. ஸோ 3 படமும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் நிறையா நாளை இயக்குனரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இடையில இப்போ ஷூட் அப்போ சில இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இங்கே வந்து கூட சில இது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அண்ட் நீங்கள் இன்னைக்கு ஷோவுக்கு வந்ததுக்கும் நன்றி. அண்ட் ஸோ இப்போ வந்துட்டு அந்த முக்கியமான தருணத்துக்கு வந்தாச்சு. அதாவது இதுக்கு முந்தின எபிசோடில் வந்துட்டு நம்ம 3 கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய ஷார்ட் மூவிஸ் நம்ம முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடையாது. மொத்தமாக 6 திரைப்படங்களும் பார்த்த பிறகு தான் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 3 படங்கள் பார்த்தோம். இன்றைக்கி 3 படத்தோட பெஸ்ட் ஃபிலிம் எதுன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்காக பிரபு சோலமன் சார், வெற்றிமாறன் சார், பெஸ்ட் மூவி எதுன்னு சொல்லுங்கள். இந்த 3 படத்தில் வந்து பெஸ்ட் மூவி வந்து வைல்ட் கார்டு. கங்க்ராச்சுலேஷன், பெஸ்ட் ஃபிலிம் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்காக மீட் அண்ட் ஈட் வழங்கக்கூடிய 5000 rupees worth gift voucher இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் தாண்டி 2வது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டை யார் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த கிராண்ட் ஃபினாலேக்கு யார் அந்த 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்காக சார் நீங்கள் தான் சொல்லணும். இந்த மற்ற போன எபிசோட் கண்டஸ்டன்ட் ஸ்டேஜுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். we'll invite them as well. 6 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த மேடையில் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அடுத்த ரவுண்ட் கிராண்ட் ஃபினாலேக்கு போக போகிறா அப்படின்றத சொல்கிறதுக்காக வெற்றிமாறன் அவர்களே நீங்கள் தான் சொல்லணும். இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு போக போகிற 8 கண்டஸ்டன்ஸ் தவிர மற்றவங்க வந்து இவ்வளவு நாள் நம்ம இதில் என்ன கெயின் பண்ணியிருக்கோம், இதன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்க எக்ஸ்போஷர், இதிலிருந்து நாம் நம்மளை எப்படி வளர்த்து எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த தருணத்தில் என்ன டிசிஷன்? 2 பேர் வந்து மதன் தாபா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மதன் தாபா. அஸ்வின் சூப்பர் அமேசிங். நிறைய டேலண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம 2 ஜட்ஜஸும் சொன்ன மாதிரி எல்லா டேலண்ட்ஸுமே வந்து இதோட முடியாது, இது ஒரு படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் எபிசோட். ஸோ டாப் 6ல் இருந்தவங்களோட இவங்க 2 பேர் இணைஞ்சு டாப் 8 கண்டஸ்டன்ட் கிராண்ட் ஃபினாலேல அவங்களுடைய ஷார்ட் மூவிஸ் நமக்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த 4 இயக்குனர் சீசன் 6 உடைய டைட்டில் சும்மா அப்படி தட்டிட்டு போக போகிறாங்க. ஸோ அதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இதோட இந்த எபிசோட நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். இது மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் 4 இயக்குனர் சீசன் 6 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.